புழல் சிறையில் இருந்து தப்பி ஓடிய பெண் கைதி தற்பொழுது பெங்களூருவில் கைது செய்யப்பட்டிருக்கிறார். அதை நாம் அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராகவேந்தர் வழங்க நாம் கேட்கலாம். வணக்கம் ராகவேந்தர், கூடுதல் விவரங்கள். வணக்கம் அர்னேஷ். சென்னையில் தொடர்ச்சியாக கைவரிசை காட்டி வந்த ஜெயந்தி என்பவரை அரும்பாக்கம் போலீசார் கடந்த அக்டோபர் மாதம் 17ஆம் தேதி கைது செய்தனர். கைது செய்யப்பட்ட ஜெயந்தி மீது பல திருட்டு வழக்குகள் நிலுவையில் இருந்ததால் குண்டர் சட்டத்தின் கீழ் புழல் சிறையில் சிறப்பு வார்டில் அடைக்கப்பட்டார். இந்த நிலையில் கடந்த 13ஆம் தேதி 5 மணி அளவில் மாலை புழல் பெண்கள் சிறையில் உள்ள கைதிகளை கணக்கெடுக்கும் பணியில் சிறை வார்டனில் ஈடுபட்ட போது ஜெயந்தி காணாமல் போயிருப்பதை கண்டு அதிர்ச்சி அடைந்தனர். பின்னர் சிறை வார்டன்கள் நடத்திய விசாரணையில் ஜெயந்தி நேர்காணல் நடத்தும் அறையை சுத்தம் செய்யும் பணியில் ஈடுபட்டிருப்பதும் அதன் பின்பு ஆண்கள் சிறை வழியாக சென்று தப்பியிருக்கலாம் என்று தெரிய வந்தது. இதனையடுத்து புழல் சிறையில் இருந்த பெண் கைதி ஜெயந்தி தப்பியோடியது தொடர்பாக சிறைத்துறை அதிகாரிகள் புழல் காவல் நிலையத்தில் புகார் கொடுத்தனர். அந்த புகாரின் பேரில் புழல் போலீசார் அனைத்து காவல் நிலையத்துக்கும் ஜெயந்தின் புகைப்படத்தை அனுப்பியும் சம்பவ இடத்திலிருந்து சிசிடிவி காட்சிகளையும் ஆய்வு செய்த போது தீவிர ஆய்வு செய்து விசாரணையும் நடத்தப்பட்டது. இதனை அடுத்து புழல் சிறையில் கண்காணிப்பு பணியில் கவனக்குறைவாக செயல்பட்ட புழல் சிறை பெண் வார்டன்கள் கனகலட்சுமி மற்றும் கோகிலா ஆகிய இருவரையும் சஸ்பெண்ட் செய்யப்பட்டனர். இந்த நிலையில் இன்று தனிப்படை போலீசார் பெங்களூரில் உள்ள ஹங்கேரி என்ற பகுதியில் ஜெயந்தியை புழல் காவல் நிலைய தனிப்படை போலீசாரால் கைது செய்யப்பட்டார். அவர் கைது செய்யப்பட்ட அவரை சென்னை அழைத்து வரும் பணியிலும் ஈடுபட்டிருப்பதாக தனிப்படை போலீசார் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கு. புழல் சிறையில் இருந்து ஒரு பெண் கைதி தப்பிய ஓடிய நிலையில் அதுவே பல பரபரப்பு ஏற்பட்ட நிலையில் தற்போது அந்த பெண் கைதி 2 தினங்களுக்கு பின்பு பெங்களூரில் கைது செய்யப்பட்டது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. அருணேஷ், விவரங்களுக்கு நன்றி ராகவேந்தர்.